சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள படகு இல்லத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறையில் 203 ஏக்கர் பரப்பளவில் குளம் ஒன்று உள்ளது. இந்த குளத்திற்கு கீழ்பவானி கால்வாயிலிருந்து வரக்கூடிய கசிவு நீர் வெள்ளோடு குளம் வழியாக அவல்பூந்துறை குளத்திற்கு வருகிறது. இந்த குளத்தை தூர்வாரி படகு இல்லமாக அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த 2013ஆம் ஆண்டு அப்போதைய அதிமுக ஆட்சி காலத்தில் அவல்பூந்துறை குளத்தை படகு இல்லமாக அமைப்பதற்கு அரசாணை வெளியிடப்பட்டது. இதற்காக சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை சார்பில் 1,42 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்றன. இந்த அவல்பூந்துறை படகு இல்லத்திற்கு செல்லும் வழியில் அவல்பூந்துறை படகு இல்லம் என்று வளைவு அமைக்கப்பட்டு உள்ளே படகு நிறுத்தும் அளவிற்கு மேடை, மேல்நிலை குடிநீர் தொட்டி, மின்சார வசதி, ஓய்வு அறைகள், பூங்காக்கள் மற்றும் கழிவறைகள் என அனைத்து வகையான வசதிகளும் செய்யப்பட்டன. இதையடுத்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் படகு இல்லம் திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் குளத்தை முழுமையாக ஆழப்படுத்தாமலும் சமன்படுத்தாமலும் இருந்ததால் படகு இல்லத்தை திறந்து வைத்தும் இதுநாள் வரை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரவில்லை. பார்க் எல்லாமே ரெடி பண்ணாங்க, அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணாங்க. ஆனால் படகு மட்டும் விடலை. அதனால் வெளியாட்கள்லாம் இங்கே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, திருட்டு பயம் கூட இப்போ எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு. முன்னாடி ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணாங்க. ஆனால் படகு விடாததுனால கொஞ்சம் இது நல்லா இல்லாமல் போயிடுச்சு. அதிகாரிகள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த படகு இல்லம் பயன்பாடற்று இருப்பதால் புதர் மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது. இதனால் படகு இல்லத்தையொட்டி குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு அச்சப்படுகின்றனர். ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போட்டு படகு இல்லமாக மாற்றலான்னு முடிவு செஞ்சுருந்தாங்க அரசாங்கம். ஆனால் வந்து எல்லாத்துக்கும் அதுக்கு ஸ்டெப் எடுத்து இங்கே பயணியர் நிலக்கூடம், பாத்ரூமு, ஆர்ச்சி எல்லாமே போட்டாங்க. ஆனால் வந்து அதை வந்து கரெக்டாக பராமரிக்காமல் விட்டுட்டாங்க. தெரியாத ஆட்கள் எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு திருட்டு பயம்லாம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அரசாங்கம் வந்து இதை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றினா அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் வரும். இது வந்து படகு இல்லம், பார்க்கு எல்லாமே கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் அறிவித்தாங்க. நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கும்னு நம்பி நாங்கள் இங்கே எல்லோரும் கூடி வந்தோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா பராமரிப்பு இல்லை. படகு இல்லம்னு சொல்லி அறிவித்தாங்க, படகு எதுவும் கொண்டுட்டு வரல. இது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக அறிவித்தாங்கன்னா இங்கே எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து சுற்றுலாத்தலமாக இல்லாமல் இது வந்து சமூக விரோதிகள் நடமாடக்கூடிய இடமா மாறிப்போச்சு. நீங்கள் இந்த படகு இல்லத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும், பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம். எனவே படகு இல்லத்தை விரைந்து சீரமைத்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவல்பூந்துறை பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் வேலுச்சாமியுடன் சத்தியம் செய்திக்குழு.